இது வந்து லிங்க்டு லிஸ்ட்டோட ஃபுல் கோட். லிங்க்டு லிஸ்ட்டு கோடில் வந்து நம்ம எப்போதும் போல் கோட் பண்ணுற மாதிரி தான் ஹேஷ்டாக் இன்க்ளூட் studio.h போட்டுட்டு மேட் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் வாங்கிக்க போகிறோம். இதில் வந்து ஸ்டக் டு நோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்டு டேட்டா ஸ்டக் டு நோட் ஸ்டார் நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் ஐஜே நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து வாங்கிக்கிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்ட்டு கேரக்டர் அதில் போய் நான் வைல் கண்டிஷன் கொடுத்து பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட்எஃப்பில் போய் என்டர் யுவர் சாய்ஸ் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்கேன்எஃப் போட்டுக்கிறோம். நம்ம இதை வந்து %d தான் யூஸ் பண்ண போகிறோம் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால. ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் கேஸில் வந்து கேஸ் 1ல் வந்து பிரிண்ட் வேல்யூ டு இன்சர்ட் அதுதான் கேஸ் 1. இப்போ ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா டெம்பரரி வேரியபிள் வந்து மெமரி அலோகேஷன் சைஸ் வந்து ஸ்டக் டு நோடாக தான் இருக்கும். ஸ்கேன்எஃப்பில் வந்து %d டெம்பரேச்சர் அண்ட் டேட்டா டெம்பரரி வேரியபிளோட நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா தான் இருக்கும். ஹெட் வந்து டெம்ப் வேரியபிள் இல்லைனா எல்ஸில் போய்ட்டு பிரிண்ட்எஃப்ஸில் வந்து ஆல்ரெடி க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு கேஸ் 2ல் பிரிண்ட்எஃப் ஆட் வேல்யூ அட் ஃப்ரண்ட்டு. இப்போ ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்னா டெம்பரரி வேரியபிளோட மெமரி அலோகேஷன் சைஸ் வந்து ஸ்டக் டு நோட் தான் கொடுக்க போகிறோம். பிரிண்ட்எஃப்பில் போய்ட்டு என்டர் வேல்யூ டு இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்டு டெம்பரரி வேரியபிள் கொடுத்துட்டு ஹெட் இஸ் இதில் வந்து ஹெட்டு வந்து டெம்பரரி வேரியபிள் ஆகிடும். அப்போது இந்த இது இதாகலைன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தேர்ட் கேஸில் வந்து பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு. இப்போ வந்து ஐயோட வேல்யூ தான் நம்ம ஹெட்டாக எடுத்துக்க போகிறோம். வைல் கண்டிஷனில் வந்து ஐ வந்து நெக்ஸ்ட்டோட இதாக இருக்கணும், அது வந்து நல்லா இருக்கணும். ஓகேவா? இப்போ டெம்பரரி வேரியபிளில் வந்து அதே தான் சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் நோட் கொடுத்துட்டு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு என்டர் வேல்யூ அட் எண்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேன்எஃப் கொடுத்துட்டு டெம்பரரி வேரியபிள் நெக்ஸ்ட்டில் வந்து நல்லு ஐ வந்து நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம் பிரேக் கேஸ் 4ல் வந்து பிரிண்ட்எஃப் ஆட் வேல்யூ இன் பிட்வீன் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் போய் கேஸ் 5 பிரிண்ட்எஃப் டெலிட் ஃப்ரம் ஃப்ரண்ட் இஃப் ஹெட்டு ஈக்குவல் டு நல் டெம்பரரி வேரியபிள் தான் ஹெட்டாக இருக்கும். ஹெட்டு வந்து நெக்ஸ்ட்டு இதாக இருக்கும். அப்படி பார்த்தா டெம்பரரி வேரியபிள் வந்து ஃப்ரீ ஆகிடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் போய் கேஸ் 6 வரும், அப்புறம் கேஸ் 7 வரும், கேஸ் 8 வந்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஹெட். வைல் கண்டிஷனில் ஐ வந்து நல்லா இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்பில் வந்து %d ஐ வந்து டேட்டாவுக்கு போயிடும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நெக்ஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை போய் கேஸ் 9 பிரிண்ட்எஃப் வந்து எக்ஸிட் ஆகி பிரேக் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணால் லிங்க்டு லிஸ்ட் கோடோட அவுட்புட் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சாய்ஸ் 1 கொடுத்துக்கிறேன். வேல்யூட இன்சர்ட் வந்து நான் 10 கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து செகண்ட் ஆப்ஷன் கேட்கும்போது என்டர் யுவர் சாய்ஸ் கேட்கும். நம்ம வந்து வேல்யூ வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணும்போது ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துட்டா நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டால் 5ன்னு கொடுத்துட்டா 5 ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம பேக்கில் ஆட் பண்ண போகிறோம். பேக்கில் ஆட் பண்ணும்போது சாய்ஸ் 3ன்னு கொடுத்துட்டு என்டர் வேல்யூ வந்து 20 கொடுத்துரும். 20 கொடுத்துட்டு நம்ம வந்து 8 கொடுத்து டிஸ்பிளே பண்ணால் நம்ம என்டர் யுவர் சாய்ஸ் கொடுத்து 9க்கு போனால் கோட் வந்து எக்ஸிட் ஆகிடும். அவ்வளோதான் இது லிங்க்டு லிஸ்ட்டோட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன்.